இந்த ஏழைங்களோட பேரை சொல்லி அவங்க பேரை வச்சு அரசாங்கம் உண்மையிலேயே இந்த மாதிரி கடன்லாம் கொடுக்கறது இவங்கெல்லாம் திருப்பி திருப்பி கக்கு சொல்லிட்டு இருக்காத. எல்லாம் வளர்ந்து ஏதாவது பெரிய ஆளாகு அப்படின்றதுக்கு தான் கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்கக்கூடாது. இன்னொன்று தலித்துக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏழைங்க அந்த துப்புரவு தொழிலாளிகளை ஏமாற்றி இப்படி சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் என்னையா மனுஷன் நான் கேட்குறேன். உள்ளபடியே கோவம் வருது இல்லையோ எனக்கு. இந்த ரோடு போடுற கான்ட்ராக்டரில் லஞ்சம் வாங்கினா கூட அதெல்லாம் பெருசு கிடையாது. பஸ்ஸு நான் சம்பாரிச்சுப்பான். இந்த பக்கத்தில் பாலம் கட்டுறாங்க. இந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்டர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ஒரு 10% கூடி என்ட்டு வாங்கிட்டு போனதில் விட்டுலாம். பஸ் இது என்ன பஸ் இது? படிக்காத ஏழைங்க அவங்க. துப்புரவு பணியில் உயிரிழந்தவர்களோட வாரிசுகளுக்கு போய் நீ வண்டி வாங்கி தர்றிய. அவனே கக்கூஸில் இறங்கி செத்துருக்கான். அவன் பேரை சொல்லி ஏமாற்றி அவன் அரசாங்கம் அவனுக்கு கொடுக்குற மானியத்தை வாங்கி திங்கிறியே. இவங்கெல்லாம் இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணுமா நீங்கள்? நான் கேட்குறேன். நீங்களும் இப்போ போங்க, ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகும்போது போய் சென்னையா தெருவில் போய் எட்டி பார்த்துட்டு போங்க. ஊருக்கே தெரியாது செல்வ பிறந்து கட்டடன்ட்டு. இந்த ஒப்பந்தம் இன்றைக்கி இது இங்கே போடுங்க. இந்த ஒப்பந்தத்தை, இந்த ஒப்பந்தம் இது என்ன ஒப்பந்தம்? இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஜென்கிரி நிறுவனம் பயனாளிகளோடு போடப்பட்ட ஒப்பந்தம். அந்த கான்ட்ராக்டரை போடும்போது என்னென்னு போடுறாங்கன்னா, ஹியரின் ஆஃப்டர் ரெஃபர்ட் டு ஆஸ் தி அவார்டர் கான்ட்ராக்டர், வண்டி வாங்குறவங்க. ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் ஹியரின் ஆஃப்டர் ரெஃபர்ட் அஸ் குரூப் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆஸ் செகண்ட் பார்ட்டி ஹேவிங் கார்பரேட் ஆஃபீஸ் அட் 16 சின்னையா ஸ்ட்ரீட், தியாகராய நகர். நீ அந்த வீடியோ போடு. அது என்ன கார்பரேட் ஆஃபீஸ் ஆகுது? நான் கேட்குறேன். இந்த மொத்த திட்டமுமே ஃப்ராடியா? மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்காக வழங்கக்கூடிய மானியத்தை கொள்ளையடிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இதுக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஃபங்க்ஷன் வச்சு விழா, இதுலேயும் போய் கலந்துக்கிறாரு சிஎம்.